ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு நமக்கு எதிரின்றதுதான். சோ கன்னிராசி நேயர்கள், கன்னிராசினாலே புதன் பகவானோட வீடு. சோ புதன் பகவானோட வீடு ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புளா இருப்பாங்க. சோ கன்னிராசிக்காரவங்க யாரை தவிர்க்கணும் அப்படின்னா, கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க, எதுலயுமே கரெக்டா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாதவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒருத்தவங்க வேலைக்கு வராங்கன்னா, அவங்க கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கரெக்டானவங்களா இருந்தா போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துருவாங்க. கேர்லெஸ்ஸா இருந்தவங்களா அவ்வளவுதான், கோவிந்தான்னு போக வேண்டியதுதான். சோ கவனமா இருக்கிறவங்க கிட்ட உங்க பொறுப்புகளை ஒப்படைக்கிறதும், நீங்களுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸான விஷயங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப அனுகூலியமான பலன்களை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி கிரானிக் லாயர்ஸ், அதாவது எப்பவுமே பொய் சொல்லி பழக்கப்பட்டவங்க, ஒரு பொய் இன்னொரு பொய்க்கு வழிவகுக்கும். அது வாழ்க்கைக்கு என்னைக்குமே நல்லது கிடையாது. சோ முதல் பொய்யிலேயே அவங்கள நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ அதீதமான பொய் சொல்றவங்கள என்னைக்குமே வாழ்க்கையில எந்த ராசிக்காரவங்களுமே பக்கத்துல வச்சுக்காதீங்க. அது கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லா தான் அமையும். சோ கன்னிராசி நேயர்கள் இன்னொரு முக்கியமான ஒருத்தவங்களை தவிர்க்கணும். யாருன்னா, நேரத்தை வீணடிப்பவர்கள். காலம் பொன் போன்றது, அது திரும்பி வரவே வராது. சோ முக்கியமா இந்த மாதிரி பொய் சொல்றவங்களை கூட வச்சுக்கிட்டாலே நம்ம டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நான் அதை செய்ய முடியும், என்னால இதை செய்ய முடியும், உங்களுக்கு இதை நான் பண்ணித்தரேன், நான் அதை பண்ணித்தரேன்னு சொல்றதும் அங்கங்க கூட்டிட்டு போய் நிறைய ரியல் எஸ்டேட்ல இது நடக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாம நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இன்டெலெக்சுவலா யோசிச்சு ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி நம்ம பண்றதுதான் நமக்கு என்னைக்குமே வெற்றியை கொடுக்கும். சோ கன்னிராசி நேயர்கள் அதீதமா பொய் சொல்றவங்கள கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தவிர்க்கணும். அதே மாதிரி கவனக்குறைவா இருக்கிற மனிதர்களை ரொம்ப கவனமா நீங்க அவங்கள தவிர்க்கணும். காஸ்ட்லியான நகையோ இல்ல உங்க காரையோ ஊட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேஸ்டா போச்சுன்னு கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும்னு நான் நம்புறேன். சோ கன்னிராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். சோ பெருமாள் சனிக்கிழமைகள்ல பெருமாளை போய் தரிசிக்கிறதும், அதே மாதிரி ஹனுமனை போய் வெற்றிலை மாலை கொடுத்து தரிசிக்கிறதும் ரொம்பவும் உங்களுக்கு அனுகூலியமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வெற்றிலை மாலை எப்பவுமே உங்களோட தடைகள் எல்லாத்தையும் நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாலை தான் வெற்றிலை மாலை. சோ ஆஞ்சநேயருக்கு உங்க கையாலேயே அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதீத விசேஷமான ஒரு வழிபாடா அது இருக்கும். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கன்னிராசிக்கு இந்த புத்தாண்டு காலகட்டத்துல கொடுக்கும். சோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுக்க மிகவும் சுபிக்ஷமான ஆண்டாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.